வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சாம்சங் இன்வெர்டர் மாடல் ஃப்ரிட்ஜு. இதில் வந்து கம்ப்ரஸர் ஓடலைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கம்ப்ரஸரோடய எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் கம்ப்ரஸர், அவங்க கம்ப்ரஸரு. ஓகேங்களா? இது போட்டால் வந்து 4 times பிளிங்க் வருது. எல்லாருக்கும் சொல்லுவேன் நான் அடிக்கடி, இது வந்து கம்ப்ரஸர் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லாமல் தான் நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா வாரண்டியில் இருக்கப்போ சில இது கட் பண்ண விட மாட்டாங்க கஸ்டமரு. அப்போ போர்டில் தான் கம்ப்ளைண்ட்டுன்னு நினச்சிட்டு கூட விட்டு வந்திருப்பாங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஏன்னா நிறைய பேர் என்கிட்டே கேட்டிருக்காங்க, நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எந்தளவுக்கு கட்டாக்குன்னு தெரில, கஸ்டமர் வந்து வாரண்டியில் இருக்குங்கிறதுனால எங்களை பண்ண விட மாட்டாங்க, இது போர்டில் தான் கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரில் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் இதை வந்து காட்டுறேன் பாருங்கள், ரியலாக வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு தான். ஓகேவா? இப்போ நம்ம கம்ப்ரஸர் போட்டிருக்கேன். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள், லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிடுச்சா பாருங்கள். கம்ப்ரஸர் ஓடுது, டக்குன்னு உடனே ஆன் ஆகிடுச்சு. இல்லை ஏதோ ப்ரோக்ராம் கொஞ்சம் இதாகிடுச்சு, ராங் ஆகிடுச்சு. போட்ட உடனே திடீர்னு கம்ப்ரஸருக்கு சப்ளை வந்துடுச்சு. லைன் மாற்றி கொடுத்துருக்கீங்க. ஓ சாரி, நான் மாற்றி கொடுத்துட்டேண்ணா. சாரி, நான் தான் மாற்றி கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இதில் போட்டோன்னே அந்த இதில் சப்ளை வர்றதுனால ஓடிச்சு. இல்லை பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை, நான் தான் மாற்றி கொடுத்துட்டேன். அதே ஹீட்டர் இல்லையில் சப்ளை வந்துடுச்சு. பாருங்கள், லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் ஜர்க்கானிச்சு, அதான் பார்த்தேன். சப்ளை வந்தோன்னே ஜர்க்காயிருக்கு பாருங்கள். ஆன் ஆகிடுச்சா பாருங்கள். ஃபேன் ஸ்டெடியாக எரியுதா லைட்டு பாருங்க. கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ அவங்க கம்ப்ரஸரில் போடுறேன் பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? டிஸ்சார்ஜ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் ஆன் பண்ணிட்டேன். லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் சின்ன ஷேக்கிங் கூட இருக்காது பார்த்தீங்கன்னா, லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் 1 2 3 4 1 2 3 4. ஓகேவா? 4 time பிளிங்கு. இப்போ அவங்க கம்ப்ரஸர் ஓடலை. ஏன் ஓடலை அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இது நீங்கள் நார்மலாக என்ன செக் பண்ணுவோம், நான் சொல்லுவேன் கம்ப்ரஸரை கண்டினியூட்டி செக் பண்ணுங்கள், கம்ப்ரஸர் வந்து இது நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கண்டினியூட்டியை போட்டு செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எப்போவுமே இன்வெர்டர் கம்ப்ரஸரை கண்டினியூட்டியில் செக் பண்ணக்கூடாது, ஓம்ஸில் மட்டும்தான் செக் பண்ணுவோம், ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. ஓகேங்களா? இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மீட்டர் தெரியுதா? இல்லை எப்படிங்க மாற்றிடாது, இப்படி பண்ணி நேரம் தெரியுதா? இப்போ இங்கே பாருங்கள். இப்போ யூவிக்கு 10.9 ohms, டபிள்யூவிக்கு 10.9 ohms, டபிள்யூக்கு 10.9. மூணுமே நல்லா இருக்குது. இப்போ கம்ப்ரஸர் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிவிடுவோம். ஓகேங்களா? இதை வச்சு கம்ப்ரஸர் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், பாயிண்ட் எடுத்துட்டேன்னா இதுலேருந்து பாடிக்கு வைக்கிறேன். பாருங்கள், 61 kilo-ohms காட்டுது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இந்த மாதிரி காட்டக்கூடாது. இந்த மாதிரி காட்டுனுச்சுன்னா கம்ப்ரஸர் அவுட்டுன்னு அர்த்தம், பாடி ஆகிடுச்சு, உள்ள இன்டர்னல் லீக் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி 3 வைண்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் காட்டும். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம கம்ப்ரஸரை செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். மெக்கிலே இருக்குது பாருங்கள். ஓகேவா? இது நம்ம கம்ப்ரஸர். இதோட லைனில் செக் பண்ணி காட்டுறேன். மெக்கிலே இருக்குது பாருங்கள். ஓகேவா? மெக்கில் பாருங்கள், மெக்கில் தான் வந்துட்டு போகுது வந்தாலும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இது ஷார்ட். ஓகேங்களா? இதுதான் காரணம். இந்த மாதிரி இருந்து தான் பிரச்சனையாக வருது. ஓகேங்களா? ஓகே, இதனால தான் ஓவராக இங்கே பாருங்கள் எப்படி சூடாகிருக்குன்னு ஐபிஎம் செக்ஷன். இது ரொம்ப நாளாக இப்படியே ஓடிட்டு இருந்திருக்கும், வீக்காகி ஓவராக சூடாக இருக்கும். கம்ப்ரஸரை க்ளீனே பண்ணியிருக்க மாட்டாங்க, சுற்றி எல்லாம் கச்சடாவாக இருந்திருக்கும். அதனால் ஃபுல்லாக அந்த இதெல்லாம் இருந்ததுனால இந்த மாதிரி ஆகிருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.